வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வேகம் அதிகரிப்பு காரணமாக ஒரு முக்கியமான ரயிலுக்கான நேரம் அப்படிங்கிறது மாறி இருக்கிறது. அது என்ன முக்கியமான ரயில் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 16236 மைசூரிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயிலுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா, திண்டுக்கல்லில் இருந்து தூத்துக்குடி வரைக்குமே, மைசூரிலிருந்து வரும்போது திண்டுக்கல்லிருந்து தூத்துக்குடி வரைக்குமே நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. வழக்கமாக திண்டுக்கல்லுக்கு காலையில் 6:17 மணிக்கு 6:20 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த தூத்துக்குடி ரயில் வருகிற ஜூலை 11ஆம் தேதியில் இருந்து காலையில் 6:03 மணிக்கெல்லாம் வந்துட போகுது. கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து கிளம்பிடும். காலையில் 6:05 மணிக்கு திண்டுக்கல்லில் இருந்து கிளம்பிடும். திண்டுக்கல்லிருந்து தூத்துக்குடிக்கு போகணும் அப்படின்னா அட்வான்ஸாக போகணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா கொடைக்கானல் ரோடு. கொடைக்கானல் ரோடுக்கு வழக்கமாக 6:30க்கு போயிட்டு 6:38க்கு போயிட்டு 6:40க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 6:13க்கு போயிட்டு 6:15க்கு ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து புறப்படும். அதற்கடுத்து சோழவந்தான்லையும் அந்த ரயிலுக்கு நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது. சோழவந்தானுக்கு காலையில் 6:51க்கு போயிட்டு 52க்கு கிளம்பி கொண்டு இருந்த ரயில் இனிமேல் காலையில் 6:30க்கு 6:32 மணிக்கு புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதற்கடுத்து இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதுரை ஜங்ஷன். மதுரை சந்திப்புக்கு தினமுமே காலையில் 7:35க்கு 7:40க்கு புறப்பட்டு கொண்டிருந்த ரயிலானது ஜூலை 11ஆம் தேதியில் இருந்து ரொம்ப அட்வான்ஸாக 7:23க்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அங்கே நிற்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 12 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 7:35க்கு அங்கேருந்து புறப்படும். அதற்கடுத்து திருமங்கலம் ரயில் நிலையத்துக்கும் நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. 8 மணிக்கு 8:01க்கு கிளம்பி கொண்டிருந்த ரயில் 7:55க்கு 7:56க்கு இனிமேல் புறப்படும். அதே மாதிரி விருதுநகரில் காலையில் 8:28க்கு 8:30க்கு கிளம்பி கொண்டிருந்த ரயில் 8:18க்கு 8:20 மணிக்கு விருதுநகரிலிருந்து புறப்படும். சாத்தூர்லையும் நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. 8:48க்கு 8:50க்கு கிளம்பி கொண்டிருந்த ரயில் இனிமேல் 8:38க்கு 8:40க்கு கிளம்பும். அதற்கடுத்து கோவில்பட்டியிலும் நேர மாற்றம் இருக்கிறது. காலையில் 9:08க்கு 9:10க்கு கிளம்பி கொண்டிருந்த ரயில் 8:58க்கு சரியாக 9 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு செல்லும். அதற்கடுத்து வாஞ்சி மணியாச்சியிலும் நேர மாற்றம் இருக்கிறது. 9:28க்கு 9:30க்கு கிளம்பி கொண்டிருந்த ரயில் 9:18க்கு 9:20க்கு வாஞ்சி மணியாச்சியிலிருந்து கிளம்பும். இறுதியாக தூத்துக்குடிக்கு வழக்கம் போல காலையில் 10:35க்கு வந்து கொண்டிருந்த ரயில் ஒரு 20 நிமிடம் தாமதமாக 10:15 மணிக்கெல்லாம் தூத்துக்குடியை சென்றடையும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக திண்டுக்கல்லில் இருந்தோ மதுரையில் இருந்தோ இந்த ரயிலை பயன்படுத்தி அன்ரிசர்வ்டு பெட்டிகளில் தூத்துக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய மக்கள் நேர மாற்றம் அப்படிங்கிறது ஜூலை 11லிருந்து இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் அட்வான்ஸாக போனால் இந்த ட்ரெயினை பிடிக்க முடியும். பழைய நேரத்தை வச்சுக்கிட்டு அவசரமாக ஓடினீங்க அப்படின்னா ட்ரெயின் நம்மளை விட்டு போயிடும். அப்புறம் நம்ம தூத்துக்குடிக்கு பேருந்துகள்லையோ அல்லது வேறொரு ரயில் இந்த நேரத்தில் இல்லை, அதனால் பேருந்துகளில் தான் செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய ரயில் மைசூரு தூத்துக்குடி ரயில். இந்த ரயிலுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ மாதிரி இன்னும் பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண வேண்டியது அவசியம். இந்த மாற்றங்கள் எல்லாம் வேகம் அதிகரிப்பு காரணமாக ரயில்களின் நேரம் மாற்றம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்தே இருங்க நம்ம சேனலோட. நன்றி, வணக்கம்.